ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்குறது வந்து ரன்னிங் ஒயர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுட்டு ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அதை வந்து நான் போட்டது சரியாக தெரியல அப்படின்னுட்டு. இப்போ நான் வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை நான் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் நாட்டை நான் போட்டுட்டு வரேன். நம்ம எப்படி பேசிக் நாட் போடுறதுனோ நான் வீடியோ போட்டிருக்கேன், கூடைகள் லிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு, இது லேடர் நாட்டு நான் போடுறது. ரன்னிங் ஒயரோட பேக் சைடு நம்ம எடுத்துக்கணும். சொற்சொருப்பு பகுதியை மடித்து நம்ம பின்னாடி ரன்னிங் ஒயர் பேக் சைடு எடுத்துக்கோங்க. அது கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. இப்படி அடுத்ததுல இருந்து நம்ம அந்த நாட்டை நம்ம எண்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும். அதை மேலே இருக்க ஒயரை லைட்டாக நீங்கள் கீழே இழுத்து விட்டுருங்க. கீழ்காய் இது பண்ணுங்கள், லூஸ் பண்ணுங்கள். இதை லூஸ் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த நம்ம மடித்த லூப்புக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே வந்து நம்ம விட்டுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை விட்டுட்டு மேலே நோக்கி போகிற ஒயரை மடிக்கணும். ஏன்னா நம்ம பெருசாக இருக்கனால கீழே வரைக்கும் எடுக்க முடியாது. உள்ளே இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இழுத்துக்கோங்க. இப்படி தான் நம்ம லேடர் நாட்டும் போடுவோம். லேடர் நாட்டும் நான் 2-3 இதில் காட்டியிருக்கேன் எப்படி போடுறதுன்ட்டு. அதே ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லேடர் நாட்டை க்ளீனாக காட்டுங்கன்றதுனாலே நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நேற்று அந்த பிரதர் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் போடுறேன் இந்த வீடியோவை. இப்போ இதை நான் போட்டு முடிச்சுட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை வந்து இந்த ஒயரை நம்ம கட் பண்ண ஒயரை வந்து இப்போயும் நம்ம சொருகிக்கலாம், இல்லை பின்னாடியும் சொருகிக்கலாம். நம்ம ஒயர் திருப்பும் போதும் சொருவிக்கலாம். நான் வந்து இப்படி தான் எப்போவுமே சொருவிடுவேன் நம்ம, ஏன்னா உடனே சொருவிட்டால் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி வேணாலும் நம்ம ஏன்னா இந்த கட் பண்ண ஒயரை நம்ம லூஸாக விடாமல் இருக்கணுன்றதுக்காக நான் 2-3 நாட்டில் சொருவி விடுவேன். இதை கிராஸ்லேயும் சரி, இல்லை ஸ்ட்ரைட்டாகவும் சொருகலாம். நம்ம இதே மாதிரி ஒரு 4-5 பூக்கு சொருவிக்குங்க. இது அப்படியே நம்ம சொருகிட்டே வரணும். முடிச்சிட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம எங்கே கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அடுத்ததுலேருந்தும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 விதமாக சொல்கிறேன். இதுலேயும் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். நான் வீடியோ பின்னாடி வந்து நம்ம எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் காட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன், இந்த பண்டலு. இதை எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒயரை லூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் எனக்கு அந்த வீடியோ தெரியல, கை மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க வீடியோஸ் கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த பூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரோ கிடையாது. எங்கே வேணாலும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வழக்கமாக வந்து நான் ரன்னிங் ஒயர் எங்கே கட் பண்ணுறேனோ அதுக்கு அடுத்த பூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு லேடர் நாட்டு அழகாக கிடைக்கும். கொஞ்சம் ஒயரை நம்ம விட்டுக்கணும். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பேசிக் நாட் போடுறது தான். ரன்னிங் அந்த கட் பண்ண ஒயரை சுற்றிக்கணும். இந்த ரன்னிங் ஒயர் மேல் நோக்கி போகணும். இந்த லூப்புக்குள்ளே விட்டு நீங்கள் இழுத்துக்கணும். இது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா, இது நான் சாதா பேசிக் நாட் கூட தான் போட்டுட்டு வரேன். அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கெலாம். இப்போ இது அடுத்த லைனில் வந்து நம்ம அப்படியே போட்டு கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்போம். கட் பண்ண ஒயரை மேலே சுற்றி கீழே எடுத்துக்கிறோம். இந்த சைடு ரைட் எடுக்கிறோம், இந்த சைடு லூப்புக்குள்ளே விட்டு நம்ம வெளியே எடுக்கிறோம். இப்படியே தான் நம்ம வந்து பேசிக் நாட் போட்டுகிட்டே வருவோம். இதை மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வருவோம். நான் அதுக்கு தான் இந்த வீடியோவை கொஞ்சம் லாங்காக காட்டுறேன். ஏன்னா வந்து இது எல்லாமே லேடர் நாட்டு, ரன்னிங் ஒயர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பேசிக் நாட் எப்படி போடுறதுன்னு நான் ஒரே வீடியோவில் இதை அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ஒரு ரோ சுற்றி நம்ம போட்டுட்டு வந்து லாஸ்ட்டில் காட்டுவேன் எப்படி இந்த இது ஜாயின் பண்ணுறதுன்ட்டு. இந்த எண்டுக்கு வந்துட்ட உடனே நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வந்தாச்சு. இது ஆல்ரெடி நான் முடித்த வீடியோ எதுவும் டெலீட் ஆகிட்டுருக்கு.
இப்போ நான் தேர்டு இது ரோ முடிச்சிருக்கேன். இதை எப்படியும் ரன்னிங் ஒயர் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஏன்னா அது செகண்ட் கிளிப் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் திருப்பியும் ஒரு வாட்டி நான் இதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. லூப்பை மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை மேலேருந்து கட் பண்ண ஒயரை லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்படியே நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரணும். இந்த ரெட் கலர் வந்து நான் 3 வரிசை போட்டிருக்கேன். சாண்டில் ஒயரை கட் பண்ணிவிட்டு நான் 3 வரிசை போட்டிருக்கேன் இந்த லூப்பை. இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரெட் கலரை வச்சு இந்த லூப்பை இழுத்து விட்டுக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டே வரணும். எப்போ பாரு நம்ம டைட் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு அந்த நாட் வந்து லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். கூடையும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது நான் இருக்க எல்லா கலர்ஸ்லையும் மிக்சடாக நான் போட்டுட்ருக்கேன் எனக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு வந்திருக்கேன். திருப்பி நான் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள் மிக்சட் நாட் வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம மடிச்சுக்கணும். பேக் சைடாக மடிச்சுக்கணும். அப்படியே லேடர் நாட்டுக்கு நம்ம பேக் சைடு தான் மடிக்கணும். இந்த மேலே இருக்க அடுத்த பூவோட இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. மேலே அப்படியே லூஸ் பண்ணி இந்த 2 கையும் நம்ம யூஸ் பண்ணி வைக்கணும், பிடிச்சிக்கணும். இந்த மடித்த லூப்பை ரன்னிங் ஒயரை வந்து இந்த லூஸ் பண்ண லூப்புக்குள்ளே விடுங்க. நான் அதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்லோவாக காட்டுறேன். மடித்து இந்த ரன்னிங் கட் பண்ண ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு மேலே ஏற்றிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கும், நம்மளால் லாஸ்ட்டு வரைக்கும் போய் இழுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை இழுக்காதீங்க. மேலே இருக்க கட் பண்ண ஒயரை இழுத்திங்கன்னா ரன்னிங் ஒயர் பின்னாடி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரும் நமக்கு பாக்ஸ் நாட்டு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே சமமாக வந்திருக்கு. இப்போ நான் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறேன். இப்போ நான் எனக்கு இந்த 3 ரோ போதுன்றதுனால நான் இந்த ஒயரை நான் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு காட்டுறதுக்காக இதை நான் மாற்றிருக்கேன். இப்போ இந்த பின்னாடி இருக்க ஒயரில் நம்ம சொருகி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ராஸாக சொருவினேன். இப்போ வந்து நான் இதை ஸ்ட்ரைட்டாக சொருகி காட்டுறேன். இப்படியும் நான் சொருகலாம், நம்ம க்ராஸாகவும் சொருகிக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் சொருகிக்கலாம், இல்லை நீட் வாக்குலேயும் சொருவிக்கலாம். ஒரு 4-5க்கு நம்ம சொருகினா போதும். அதுக்கப்புறம் இது நம்ம உள்ளே தான் இருக்கும் அந்த ஒயரை நமக்கு பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை சொருவி விட்டுருவோம் ஃபஸ்ட்டே. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஒயர் சொருவிட்டு நம்ம இழுத்து விட்டுக்கணும். ஏன்னா இது லூஸாகிட்டு இருக்கும், அதனால் நம்ம இழுத்து விட்டுக்கணும். இப்போ நான் காட்டுறது வந்து நம்ம எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு, எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காட்டினது வந்து நான் ரன்னிங் ஒயர் கட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், நம்ம லேடர் நாட் முடித்த இடத்துலேருந்து. இப்போ வந்து நான் சாண்டல் கலர் ஒயர் யூஸ் பண்ணி இன்னொரு ஜாயிண்ட் கொடுக்குறேன். இது வந்து ஒரு பார்டர் மாதிரி நமக்கு நிற்கும். இந்த ஒயர் நம்ம வந்து இப்படி மடித்தது திருப்பினது கூட நான் பின்னாடி ஒரு இடத்துல காட்டுறேன், அது எப்படி நம்ம ஒயரை எடுக்கிறதுன்ட்டு. இந்த மாதிரி சுருட்டி விட்ட ஒயரை நம்ம இப்படி நீக்கிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம போட நம்ம பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னுட்டும். இப்போ ஒயர் மடங்கிக்குது சுருங்கிக்குதுனால அதையும் நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். இப்போ நான் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எங்கே முடிச்சிருக்கேன்றதெல்லாம் இல்லை. நான் இப்போ வந்து அடுத்தது கொஞ்சம் ஒயரை நான் சாண்டில் கலர் ஒயரை விட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாண்டில் கலர் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த லூப்பை நம்ம மடிச்சுக்கிறோம். ரன்னிங் ஒயர் ரைட்டில் வச்சு இந்த லூப்புக்குள்ளே இருக்க ஒயரை வந்து நம்ம கட் பண்ண ஒயரை விட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுருவோம். அதே மாதிரி தான் நம்ம இந்த வரிசை போட்டுகிட்டே வரப்போகிறோம் சாண்டல் கலர் ஒயரை வச்சு. இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் உடனே நான் போடுற வீடியோஸ்லாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் சாண்டல் கலர் ஒயர் யூஸ் பண்ணுறதுனால சாண்டல் நாட் வருது. இதில் மிக்சட் நாட் வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நாட் இருக்கும், இதில் சாண்டல் கலர் நாட் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே போவோம். எப்போவுமே வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நமக்கு வந்து நம்ம போடுறது தெரிய வரும். இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன்.
இது நம்ம லாஸ்ட்டில் லேடர் போடும்போது இதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒயருக்கு அப்புறம் வர லூப்பை எடுத்துக்கணும். இப்போ இதுதான் ரன்னிங் ஒயர்னு வச்சுக்கோங்க. நான் அதையும் காட்டுறேன். நான் இது ஜஸ்ட் உங்களுக்கு இது பண்ணுறது தான். இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண பிறகு இதை வந்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். இந்த சாண்டல் ஒயரை இப்படி லாஸ்ட் வரைக்கும் சொருகி விட்டுக்கலாம். இதுலேயும் சொருகிட்டு போகலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் சொருகிக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் எப்படி போட்டிருக்கேன்னுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் அப்பப்போ நம்ம சிக்கிக்குதுன்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒயரை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட போட நமக்கு சிக்குதுன்னா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தனால எனக்கு சுற்ற தெரியாமல் சுற்றிருக்கேன். அது நம்ம கொம்புலேயும் சுற்றிக்கலாம். நான் வீடியோஸும் போட்டிருக்கேன் எப்படி நம்ம ஒயரை கட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒயரை வந்து மடித்து சொருகிறதெல்லாம் காட்டியிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருக்கும்போது நான் கற்றுக்கிட்டது இந்த ஒயர் சொருனது. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் வந்துட்டேன். சாண்டல் கலர் ஒயர் வச்சு ஒரு ரோ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஜாயிண்ட் நம்ம பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்ம பேசிக் நாட் போடுறோம். இந்த பேசிக் நாட் போடும்போது லூப்பை வந்து உள்ளே விட்டணும். ரன்னிங் ஒயரை வந்து சைடில் ரைட் சைடில் விடுங்க. இது இழுத்து விட்டுக்குங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ வந்து அது ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து கை தான் தெரியுதுன்னாங்க. அதனால் நான் கிளியராக போடணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் ஸ்லோவாகவே காட்டுறேன். இதை வந்து இந்த ஒரு ரன்னிங் ஒயரை நம்ம மடிச்சுக்கணும். எப்போவுமே லேடர் நாட் போடுறதா இருந்தால் பேக் சைடில் போட்டுக்கோங்க. லேடர் நாட் வேண்டான்னா அப்படியே நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு வச்சு மேலே போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ நமக்கு லேடர் நாட் போட்டால் தான் நமக்கு ஒயரை வந்து அழகாக கூட ஃபார்ம் ஆகி வரும். லேடர் நாட் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு ரோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மேலே. அப்படி போடும்போது நம்ம அடுத்தடுத்த பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே போகிறது தான் லேடர் நாட் இல்லாமல் போடுறது. இப்போ இந்த கட் பண்ண ஒயருக்குள்ளே வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணிக்கோங்க. மேலே இழுத்து விட்டுக்கணும். இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம பிடிச்சிக்கணும். இது நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறதுனால இது நமக்கு கஷ்டமாக இருக்கும். போக போக உங்களுக்கு லேடர் நாட்டு வந்து ஈஸியாக போயிடும். இப்போ இந்த ஒயருக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை சொருகிக்குங்க. இது நமக்கு லூஸ் ஆகிடும் அப்பப்போ. அதனால் நான் திருப்பி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மேலே இருக்க ஒயரை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம டைட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம போடலாம். இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம். திருப்பி இந்த ஒயர் எப்படி நம்ம டைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த லூப்புக்குள்ளே விடணும். இப்போ நமக்கு லூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம டைட் பண்ணி திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போட்டது லூஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் டைட் பண்ணிக்கிறேன் திருப்பியும். இந்த ஒயரை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ரைட் சைடில் இருக்க ஒயரை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. இந்த லூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரெண்டையுமே இந்த ஒயரை கட் பண்ண ஒயரும் அந்த லூப்பையும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக வரும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த லூப்புக்குள்ளே இதை விட்டுட்டு கட் பண்ண ஒயரை வந்து நம்ம மடித்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம மேலே இழுத்துக்கணும். எப்போவுமே லேடர் நாட் முடித்த உடனே ரன்னிங் ஒயரை இழுக்கக்கூடாது. கட் பண்ண ஒயரை ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இழுங்க. அந்த பிட்டு ஒயரை இழுக்கணும். அப்போ தான் நாட் நமக்கு கிளியராக கிடைக்கும். இப்போ ரெண்டையும் இழுத்துட்டோம். நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணதை நிறுத்திட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்த ரோ நான் போடுறேன். லேடர் நாட் முடித்த உடனே பின்பக்கம் இருக்க ஒயரை நம்ம மின்பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். சொற்சொறுப்பு பகுதியை வந்து நம்ம பின்பக்கமாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி போவோம். லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லேடர் நாட் போட்ட அடுத்த பூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மடித்து நம்ம லூப்புக்குள்ளே விட்டுக்குவோம். இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. இது மாதிரி லூப்புக்குள்ளே விட்டோன்னா அடுத்த நாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு அடுத்த வருஷம் வரும்போது கிளியராக நமக்கு தெரியும். இப்படி தான் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுவோம். பார்டருக்காக இல்லை பாதி பாதி என்ன சைஸில் நமக்கு தேவையோ 5க்கு 5 10க்கு 10 அந்த மாதிரி நம்ம பார்டராக போடும்போது நம்ம இப்படி தான் நம்ம ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணுவோம்.
இப்போ அடுத்தது நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்த பிறகு இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு லேடர் நாட் போடுறது ரொம்ப ஈஸி. இது லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்த உடனே இந்த ஒயரை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ரிப் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் தூரம் தான் நமக்கு தூக்கும். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம எண்டு ரன்னிங் ஒயர்னால் இதுக்குள்ளே லூப்பை விட்டு நம்ம ஃபஸ்ட்டு இழுத்துக்கணும். இப்படி தான் நம்ம வந்து லேடர் நாட் போடுவோம். போக போக உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு எப்போவுமே பிகினர்ஸ் போட தான் நமக்கு வந்து கற்றுக்க முடியும். ஒரு வாட்டிக்கு நீங்கள் வரலான்ட்டு விட்டுறாதீங்க, அடிக்கடி போட்டு பழகிக்கோங்க. இப்படி தான் நம்ம ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டே போகும். இது நான் வந்து மல்டி கலர்ஸில் போட்டுட்டு வரேன். இது சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு யூஸ் பண்ணி நான் போட்டுட்டு வந்தேன். உங்களுக்காக இந்த 3 ஒயர் மாற்றிருக்கேன்.